வெண்முரசு. திசைதேர் வெள்ளம் 10. வாசிப்பது சந்தீப். யுயுத்சு அபிமன்யுவின் தேரை அமரத்தில் அமர்ந்து செலுத்திக் கொண்டிருந்தான். பீஷ்மரின் அம்புபட்டு தேர்தட்டில் விழுந்து அர்ஜுனனை கேடயப்படை காப்பாற்றி அழைத்துச் சென்று விட்டிருந்தது. தடுத்து நிறுத்துக. பிதாமகரை தடுத்து நிறுத்துக. சூழ்க சூழ்க என திருஷ்டத்யும்னின் முரசொலி ஆணையிட்டது. அபிமன்யு தேர்தட்டில் நின்று கூச்சலிட்டும் வெறிகொண்டு தேர்தூண்களை கால்களால் உதைத்தும் வில்லைச் சுழற்றி தேரில் அறைந்தும் கொப்பளித்துக் கொண்டிருந்தான். செல்க செல்க, அவர் முன் சென்று நிற்க வேண்டும். இத்தருணமே, இப்போதே என்று கூச்சலிட்டான். அவனில் கொந்தளிக்கும் உணர்வென்ன என்று யுயுத்சுவால் புரிந்து கொள்ள இயலவில்லை. பீஷ்மர் 2 நாட்களிலுமாக கொன்று வீழ்த்திய இளவரசர்களின் எண்ணிக்கை 100க்கு மேல் என்று அவன் அறிந்திருந்தான். அர்ஜுனன் ஒரு விழியிமை பொழுது தோற்று பின்வாங்கியதை நேரில் கண்டுமிருந்தான். இளவரசே, ஒற்றை நிறையாக நின்று எதிர்க்கும்படி ஆணை என்றான். இது என் ஆணை. செல்க செல்க என்றான் அபிமன்யு. இளமை எப்போதுமே தன்னை சற்று மிகையாகவே மதிப்பிட்டுக் கொள்கிறது. தனக்குரிய வாய்ப்புகள் அமையாது போகுமென்று அஞ்சுகிறது. வாழ்வு கண்முன் விரிந்து கிடக்கையில் அதை பணயம் வைத்தாடி வாழ்வுக்கு அப்பாலென எதையோ அடையத் துடிக்கிறது. இளவரசே, இளவரசர் சுருதகீர்த்தியும் நீங்களும் இருமுனையிலும் நிகர் நின்று தாக்க வேண்டும். பின்புறம் சாதியகி எழுவார். நாம் செய்யக்கூடுவது இணையான விசையில் முப்புறமும் தாக்கி பிதாமகரை தடுத்து நிறுத்துவது மட்டுமே. இனி அவரை வென்று செல்ல நம்மால் இயலாது. பொழுது அடங்கிக் கொண்டிருக்கிறது என்று யுயுத்சு சொன்னான். இன்று நான் அவரை வெல்வேன். இன்று அவர் நெஞ்சு பிளந்து குருதியுடன் தான் பாடிவீடு மீள்வேன். செல்க, முன் செல்க என்று அபிமன்யு கூச்சலிட்டான். யுயுத்சு பொறுமையை சேர்த்துக் கொண்டு ஒருவர் நிறையிலிருந்து முன் எழுவதைப் போல் பிழை பெரிதில்லை. பிதாமகர் வெறி கொண்டிருக்கிறார். அவருடைய அம்புகளின் எல்லைக்குள் தனித்து நெஞ்சு கொண்டு நிறுத்துவது போன்றது அது என்றான். அஞ்சுகிறீர்களா? அச்சமிருந்தால் தேரிலிருந்து இறங்கிக் கொள்ளுங்கள் என்றான் அபிமன்யு. அவன் பேசிக் கொண்டிருக்கையிலேயே அவனிடமிருந்து ஆணை பெற்று தனித்து இயங்குவது போல வில் அம்புகளை பெய்தது. பீஷ்மரின் 7 அணுக்கவில்லவர் அலறி விழுந்தனர். யுயுத்சு, நான் அஞ்சுவதஞ்சுபவன் என்றான். அபிமன்யு, செல்க செல்க, மாற்றுச் சொல்லை பொருட்படுத்த மாட்டேன். செல்க என்று கூச்சலிட்டான். யுயுத்சு பற்களைக் கடித்து நெஞ்சிலெழுந்த சொற்களை அடக்கி புரவியைச் சுண்டி தேரை பீஷ்மரின் அம்புவளையத்தின் முன் கொண்டு சென்றான். அபிமன்யுவின் அம்புகள் பீஷ்மரின் அம்புகளை இடைமுறித்து அரைந்து தெறிக்க வைத்தன. அவர் திரும்பி நோக்கி எழுந்து பரந்த தாடியை தலையை அசைத்து பின்னால் தள்ளி முதிய உடலின் நடுக்கத்துடன் நகைத்து, வருக. இன்று பிறிதொரு சிறுமைந்தனின் குருதியுடன் பாடிவீடு மீளப் போகிறேன் போலும் என்றார். பார்ப்போம் பிதாமகரே என்றும் முதியதை இளையது வெல்வதே காட்டின் நெறி என்றான் அபிமன்யு. பீஷ்மர் சிறுவனின் குதலைப் பேச்சை மகிழ்ந்து செவிகொள்பவர் என சிரித்து, தொன்மையானவை அறங்கள், அவையே வெல்லும் என்றார். வருக என கை காட்டினார். அபிமன்யு, இன்று இவரை கொல்வேன். இந்தச் சிரிப்பைக் கண்டபின் பாடிவீடு மீண்டால் நான் ஆணே அல்ல என்றான். அபிமன்யுவின் தொலையம்புகள் பீஷ்மரின் தலைக்குமேல் எழுந்து பறந்து வளைந்து விழுந்து அவருக்குப் பின்னால் பீமனின் படைகளுக்கும் அப்பால் பொருதிக் கொண்டிருந்த சகுனியின் படைவீரர்களைக் கொன்றன. விழியோட்டிய போது ஒரு அம்பு கூட வீணாவதில்லை என்று கண்ட யுயுத்சு அவன் அம்புகளை வெறுமனே பெய்யவில்லை, குறிநோக்கியே எய்கிறான் என உணர்ந்தான். எவ்வண்ணம் என திகைத்ததுமே ஒரு வீரன் வீழ்ந்தான். உடன் பிறிதொருவன், மறுகணமே இன்னொருவன். அபிமன்யு கவசங்களோ தேர்முகடுகளோ ஒளிவிட்டு திரும்பும் மின்னலை மறுகணம் அறைகிறான் என்று தெரிந்தது. ஓர் அம்பு அங்கே சென்றதும் பிறிதொரு வில்லில் இருந்து என இன்னொரு அம்பு பீஷ்மரை நோக்கிச் சென்றது. ஆம், இவனே இருகை வில்லவன், தந்தையைக் கடந்தவன், உடல் விழியாக்கி கைகளை உளமாக்கி தன்னை எச்சமின்றி வில்லென்று மாற்றிக் கொள்பவன் என்று யுயுத்சு எண்ணினான். பெருவில்லவன், தேவர்களாலும் கந்தர்வர்களாலும் விரும்பப்படுபவன்,
மறுகணம் அவன் நெஞ்சு பதைத்தது. அக்கணம் அவன் தெளிவுறக் கண்டான். இவனை தேவர்கள் கொண்டு செல்வார்கள். களத்தில் அபிமன்யு விழுந்து கிடப்பதை நேர்வழியால் என அவன் கண்டான். யுயுத்சு, இளவரசே, இது காடல்ல, களம். இங்கு போரை நிகழ்த்துபவை மனிதர்களல்ல, படைக்கலங்களும் அவற்றை ஆளும் தெய்வங்களும்தான் என்றான். பேச வேண்டாம், முன் செல்க என்று அபிமன்யு கூவினான். அவரை சென்றடைய வேண்டும் என் அம்புகள். அவர் நெஞ்சு கவசத்தை பிளக்கும் விசை கூட வேண்டும். அவற்றில் யுயுத்சு தேரை மீண்டும் அணுக்கமாக கொண்டு சென்றான். ஒவ்வொரு அம்பும் சிறுத்தை என உருமம் அண்மை. அம்பு செல்லும் காற்றில் செவிமடல் குளிரும் அண்மை. அவன் பீஷ்மரின் கண்களை அருகிலென கண்டான். அவை சிவந்திருந்தன. காமத்தில் சிவந்த பெண்விழிகள் போல. அவர் கொள்ளும் உடலுச்சங்கள் இவைதானா? அனைத்தையும் உதறி 1000 படியிறங்கி வந்து நின்று குருதியாடி களிவெறி கொள்கிறாரா? பிதாமகரே, இங்கிருந்து எப்படி மீள்வீர்கள் என அவன் உள்ளம் கூவியது. அவரை வெவ்வேறு அவைகளில் கண்ட நினைவுகள் ஓடின. அவரல்ல இவர். அந்த ஒவ்வொரு பீஷ்மரிலிருந்தும் அவர் சேர்த்து கறந்து வைத்த ஒன்று. ஒவ்வொரு முறையும் நிகழாமல் அவர் அப்பால் கடத்திய ஒன்று. பீஷ்மரும் அபிமன்யுவும் கணமொழியா அம்புகளால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அம்புகளின் ஓசை பாறைகளை அலைத்து சரிந்து பரந்தொழுகும் அருவி போலவும் நடுவே பாறையொன்றில் நின்று அதை கேட்டுக் கொண்டிருப்பது போலவும் யுயுத்சு உணர்ந்தான். பீஷ்மரின் அம்புகளின் திசை கணித்து அதற்கேற்ப தேரை திருப்பினான். அவன் திருப்பும் திசை கணித்து அதற்கேற்ப அம்பு செலுத்தினான் அபிமன்யு. அபிமன்யுவின் உளம் செல்லும் வழிகளை அவனால் உய்த்துணர முடியவில்லை. அவன் வெறிக்கூச்சலிட்டபடி நகைத்தபடி போரிட்டான். வஞ்சமோ விழைவோ இல்லாதபோது போர் வெறும் விளையாட்டென்று ஆகிவிடுவதை யுயுத்சு கண்டான். விளையாட்டில் வெற்றி ஒரு பெருங்களிப்பு, ஆனால் தோல்வி இழப்பல்ல. விளையாடுபவர்களே மாவீரர்கள். மறுபக்கம் பீஷ்மரும் விளையாடுகிறார். அவருக்கும் அடையவோ இழக்கவோ ஏதுமில்லை. அம்புகளின் ஆடலன்றி வேறேதுமில்லை இப்போர். அபிமன்யுவின் அம்பு ஒன்று பீஷ்மரின் தலைக்கவசத்தை அறைய அவர் நிலைத்தடுமாறிய போது அவர் தோள்கவசத்தை உடைத்தது இன்னொரு அம்பு. ஆம், அதை எண்ணிக் கொள்க. தந்தை அல்ல இத்தனையன் என்று அவன் கூவினான். அர்ஜுனன் தோற்றுப் பின்னகர்ந்ததே அபிமன்யுவை முன்னகர்ந்து சென்று வென்று காட்ட வேண்டுமென்று துடிப்பு கொள்ளச் செய்கிறதென்று யுயுத்சு அப்போதுதான் உணர்ந்தான். அவன் கொள்ளும் அந்த விசை பீஷ்மருக்கு மட்டுமல்ல, அர்ஜுனனுக்கும் எதிரானது. வில்லேந்தி நின்றிருப்பவன் களங்கண்டு முதிர்ந்து பிறிதொரு அர்ஜுனன். அவன் உள்ளம் வியப்பால் அலைக்கழிந்தது. ஒரு போர்க்களம் எத்தனை 1000 வாழ்வுத் தருணங்களால் ஆனது! எத்தனை கோடி உளக்கணக்குகள் முடிச்சு விழ்வது! அவன் விழிகள் அம்புக்கு திசை தேர்ந்து கைகளுக்கு ஆணையிட, கடிவாளங்கள் தரையின் நாடாக்களென ஓட, தேர் போர்க்களத்தை தானே புரிந்து கொண்டதைப் போல விலகியும் பாய்ந்தும் பின்னகர்ந்தும் பொருத, அப்பாலிருந்து அவன் அனைத்தையும் வியந்து நோக்கிக் கொண்டிருந்தான். வாழ்வியல் பெருவழி முழுக்க ஒவ்வொரு தருணத்திலும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் முடிவிலா போரின் உச்சங்கள் மட்டுமேயான ஒரு வெளி இக்குருக்ஷேத்திரம். தந்தையர் தனையரை, மைந்தர் மூதாதையரை, உடன்பிறந்தார் மறுகுருதியினரை எதிர்கொள்ளும் களம். தன்னைத்தானே பிளந்து பூசலிடும் தளம். அபிமன்யுவின் விரைவும் ஒரு கணமும் சலிக்காத உளவிசையும் அவனை திகைக்கச் செய்தது. அர்ஜுனன் மெய்த்தேடலின்றி, காமமின்றி வில்லவன் மட்டுமின்றே எழுந்தது போல. பீஷ்மரின் முகத்திலும் அந்தத் திகைப்பையும் பின் மகிழ்ச்சியையும் அவன் கண்டான். பீஷ்மர் அவன் கவசங்களை உடைத்தார். அவன் வில்லையும் மும்முறை சிதறடித்தார். ஆடியில் பாவை மாறும் விரைவுடன் அவன் கவசம் மாற்றிக்கொண்டான். உலையரியில் பொறிச்சிதறல் என அவனிடமிருந்து எழுந்தன அம்புகள். முதலில் விளையாட்டென அவனை எதிர்கொண்டார் பீஷ்மர். மறுபக்கம் சுருதகீர்த்தி இணையான விரைவுடன் அவரை தாக்க இரு விழிகளும் இரு திசைக்குமென அழித்து நின்று வில்லாடினார். பின்பக்கம் சாத்யகியின் படைகளை அவருடைய அணுக்கப் போர் வீரர்களில் பாதிப்பேர் எதிர்கொண்டனர். சாத்யகி பீஷ்மரை அம்பு தொடும் தொலைவுக்கு வந்தடையவில்லை. அவன் அங்கே வந்துவிட்டால் அவர் தணிந்தேயாக வேண்டும். ஆனால் அவர் அதை எண்ணியதாகத் தெரியவில்லை. அபிமன்யு பீஷ்மரின் கவசங்களை உடைத்தான்.
அது நிகழ்ந்த பின்னரே நெஞ்சு அதிர அது எவ்வாறு நிகழ்ந்ததென்று யுயிட்சு எண்ணினான். தந்தை உடைத்து செல்ல இயலாத பெருஞ்சுவரை தனையன் திறந்திருக்கிறான். பிறிதொரு முறை அம்பெய்து அபிமன்யு பீஷ்மரின் தொடைக்கவசத்தை உடைத்த போதுதான் என்ன நிகழ்கிறதென்று அவன் உள்ளம் தெளிந்தான். முதலில் பீஷ்மர் அவனுக்கு இடம் கொடுக்கிறார் என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் அவ்விழிகளில் எழுந்த சினம் அவ்வாறல்ல என்று காட்டியது. முதல் முறையாக பீஷ்மர் வாய்திறந்து உருமலோசை எழுப்பினார். மீண்டுமொரு அம்பு அவர் தோள்கவசத்தை உடைக்க அவர் இமைப்பதற்குள் தோளில் அபிமன்யுவின் அம்பு தைத்தது. பாண்டவ படைகளில் இருந்து அபிமன்யுவுக்கு வாழ்த்தொலியும் வெற்றிக் கூச்சல்களும் எழுந்தன. யுயுத்சுவால் திரும்பி அபிமன்யுவை பார்க்க இயலவில்லை. பீஷ்மர் நீளம்பு ஒன்றால் அபிமன்யுவை தாக்க அவன் தேரை திருப்பினான். தேர்க்குவடின்மேல் அது அரைந்த விசை அவன் உடலிலேயே அதிர்ந்தது. சிம்புகளாகத் தெரித்த தேர்முகடின் மேல் இன்னொரு அம்பு அரைந்து அபிமன்யுவின் தேரை கூரையற்றதாக்கியது. தன் தலைக்கு வந்த அம்பை தடுக்க யுயுத்சு நுகத்தின் மேலேயே மல்லாந்து படுத்தான். அண்ணாந்த விழிகளுக்கு மேல் சிறகதிர் ஓசையுடன் சென்றது அம்பு. அடுத்த அம்பில் தேர்த்தூண் சிதறி சிம்புகள் அவன் முகத்தின் மேல் தெரித்தன. அம்புகளுக்கு ஒதுங்கி நிலம்படிய தவழ்ந்தெழுந்த அபிமன்யு நான் உரும தலைமயிர் அசையும் விசையுடன் பேரம்பு ஒன்றை செலுத்தி பீஷ்மரின் தேர்த்தூணை உடைத்தான். பீஷ்மரின் அம்பு புலியென உருமியபடி வந்து அபிமன்யுவின் புரவியை தாக்கியது. இடப்பக்க புரவியின் கழுத்தருந்து தொங்கப் பெற புரவிகளின் நடை சிதறி தேர் பலமிழுத்தது. யுயுத்சு வாளை உருவி கழுத்தருந்து கவிழ்த்த தோல்பை என குருதி கொப்பளிக்க தொங்கி உதறிக் கொண்டிருந்த புரவியின் கடிவாளத்தை அறுத்து அதே விசையில் பிற புரவிகளின் கடிவாளங்களை இழுத்து திருப்பி இடம் திருப்பினான். அவன் எண்ணியதை உணர்ந்து கொண்ட 6 புரவிகளும் விழுந்த புரவியின் இடத்தை நிரப்பிக் கொண்டு தேரை நிலைவிசை கொள்ளச் செய்தன. அபிமன்யு தேரைப் பற்றி உணரவேயில்லை. தேவர்களின் விண்ணூர்தியில் இருப்பவன் போல அவன் அம்புகளை பெய்தான். பீஷ்மர் நடுங்கிக் கொண்டிருப்பதை அவன் கண்டான். முதுமைக்குரிய முறையில் தாடை விழுந்து வாய் திறந்திருந்தது. அவருடைய அம்புகள் தன் தலைக்கு மேல் பறந்து செல்வதை உணர்ந்து அவன் செவிகூர்ந்தபோது பின்னால் எழுந்த ஓசையிலிருந்து அபிமன்யு என்ன செய்கிறான் என்று புரிந்தது. நீளம்பு தொடுத்து அவ்விசையிலேயே தேர்த்தட்டில் ஒரு கழித்து விழுந்து படுத்தபடியே மேலும் அம்புகளை விடுத்தான். அது விற்போரின் முறைமை அன்று, கிராதரும் நிஷாதரும் கொள்ளும் படைசூழ்ச்சி. அதை அவன் செய்யக்கூடுமென்று பிதாமகர் எண்ணியிருக்கவில்லை என்பதே அவ்வெற்றிகளுக்கு வழிவகுத்ததென்று தெரிந்தது. யுயுத்சு ஒரு கணம் சலிப்புடன் தலையசைத்து பற்களை கடித்தான். அவன் கைகளில் கடிவாளம் தோய்ந்தது. அவ்விடைவெளியில் பீஷ்மரின் அம்பு வந்து அவன் நெஞ்சக்கவசத்தை பிளந்தது. யுயுத்சு அடுத்து அம்பு வருவதற்குள் அமரப்பிடத்திலிருந்து பாய்ந்து நுகத்தின்மேல் உடலொட்டி படுத்தான். கடிவாளத்தை விடாமல் தேரை செலுத்தியபடி எழுந்து அமர்ந்து கீழிருந்து கவசத்தை எடுத்து தலைவழியாக அணிந்தான். அடுத்த அம்பு கூகை போல் ஒலி எழுப்பி வந்து அபிமன்யுவை அறைந்தது. அவன் நெஞ்சு கவசத்தின் துண்டுகள் யுயுத்சுவின் தலைமேல் விழுந்தன. கவசத்தை எடுத்தணிந்தபடி செல்க செல்க என்று அபிமன்யு கூச்சலிட்டான். யுயுத்சு தன் வலப்புறவியின் கடிவாளத்தை இழுத்து தேரை திருப்ப மேற்செல்க மேற்செல்க என்று அபிமன்யு கூவினான். மறுபக்கம் அணுகி வந்துவிட்டு சுருதகீர்த்தியின் அம்புகள் பீஷ்மரை தாக்கின. அவர் சுருதகீர்த்தியின் கவசங்களை உடைத்து அவன் தொடையில் அம்பை தரைத்தார். அபிமன்யுவின் மீறல்களை கருத்தில் கொண்ட பின்னர் பீஷ்மரின் உடலை அவனுடைய ஒரு அம்பு கூட சென்று தொட இயலவில்லை. ஆனால் பீஷ்மரின் முன்னகர்வை அவர்களிருவரும் சேர்ந்து நிறுத்திவிட முடிந்தது. பின்னிருந்து சாத்யகியின் படை வந்து பீஷ்மரை சூழ்ந்து கொண்டது. சாத்யகியின் அம்புகள் பட்டு பீஷ்மரின் அணுக்க வில்லவர் அனைவரும் சரிந்தனர். அவரும் 4 தேர்வில்லவரும் மட்டும் படை நடுவே எஞ்சினர். சாத்யகியின் அம்பு வந்து பீஷ்மரின் பின் தோளை அறைய திரும்பி அவனை தாக்கி பின்னடையச் செய்த பின் பீஷ்மர் 3 பக்கமும் சுழன்று வில் தொடுத்தார். விஸ்வசேனர் நிலையுணர்ந்து தேரை பின் செலுத்தத் தொடங்கினார். அபிமன்யு துரத்திச் செல்க துரத்திச் செல்க பிதாமகரை இன்று கொல்லாமல் திரும்ப மாட்டேன், துரத்திச் செல்க என்று ஆர்ப்பரித்தான். யுயுத்சு பின்பக்கம் சாத்யகியின் படை பிளந்து கொண்டிருக்கிறது, இளவரசே
இன்னும் சற்றுப் பொழுதில் துரியோதனரும் சகுனியும் வென்று முன்வருவார்கள் என்றான். செவியற்றவனாக அபிமன்யு செல்க, பின் செல்க என்று கூச்சலிட்டான். இளவரசே, அங்கிருப்பது கௌரவர்களின் முழுப்படை. சாத்யகியும் பீமசேனரும் நெடும்பொழுது எதிர் நிற்கவியலாது. பீஷ்ம பிதாமகர் திரும்பி சாத்யகியை தாக்கத் தொடங்கினால் அவர் இருபுறமும் தாக்கப்படுவார் என்று எரிச்சலுடன் சொன்னான். பிதாமகர் திரும்பி தன் மையப்படை நோக்கி செல்கிறார். அவரைத் தொடர்வது நம்மால் இயலாது. ஆனால் அபிமன்யு பித்தெழுந்த கண்களுடன் வாயில் எச்சில் நுரைக்க செல்க, பின் தொடர்க என்று கூவிக்கொண்டே இருந்தான். இளவரசே, இதோ நோக்குக. பீமசேனர் கௌரவர்களால் சூழ்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறார் என்றான் யுயித்சு. மூடா, பின்னகர்கிறார் என்பதே அவர் ஆற்றல் இழந்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. செல்வோம், சென்று அடிப்போம் என்றான் அபிமன்யு. இல்லை, பிதாமகர் வீண் உணர்ச்சிகளால் போரிடுபவர் அல்ல. இமைக்கணமும் பின்னடை எடுத்து வைக்காமல் நமது படையின் பெருவில்லவர்களை எதிர்கொண்டிருக்கிறார். இப்பெரும்படையை தனிமையில் எதிர்ப்பது வீணென்று உணர்ந்து பின்னடைகிறார். நம்மை கௌரவப் படைகளுக்குள் இழுக்கும் எண்ணமும் இருக்கலாம் என்று யுயித்சு கூச்சலிட்டான். சொல்லாட நான் விழையவில்லை. முன் செல்க என்றபடி அபிமன்யு பீஷ்மரின் பின்னால் வந்து கொண்டிருந்த அணுக்க வீரர்கள் இருவரை அம்பால் வீழ்த்தினான். அவர்களின் தேர்கள் உடைந்து களத்தில் கிடக்க பீஷ்மரின் தேர் பின்னகர்வது குறைந்தது. விஸ்வசேனர் தேரை பக்கவாட்டில் திருப்பி அரைவட்டமாக ஓட்டி கௌரவப் படைகளை நோக்கிக் கொண்டு சென்றார். செல்க, பின்தொடர்க என்றான் அபிமன்யு. இளவரசே என்று யுயித்சு சொல்லத் தொடங்குவதற்குள் அபிமன்யு காலால் அவன் தலையை ஓங்கி மிதித்து, ஆணைக்கு இணங்கு, அறிவிலி. இன்றேல் இப்போதே உன் தலை கொய்வேன் என்றான். கையில் சவுக்கு எழ உளம் பொங்கிய யுயித்சு உடனே தன்னை வென்று ஆணை என்றான். அபிமன்யுவின் தேர் பீஷ்மரை துரத்தியது. ஓடுகிறார், தப்பி ஓடுகிறார். பிடியுங்கள், பிடியுங்கள் கிழவரை என்று அபிமன்யு கூவினான். தன் சங்கை எடுத்து மும்முறை ஒலித்து, வெற்றி, பீஷ்மரை புறமுதுகிட்டு ஓடச் செய்துவிட்டேன், வெற்றி என்று முழக்கினான். அவனைத் தொடர்ந்து வந்த வீரர்கள் வில்களையும் அம்புகளையும் தூக்கி பீஷ்மரை புறமுதுகு கண்ட பாண்டவ மைந்தர் வெல்க, மின்கொடி வெல்க, வெல்க குருகுலம் என்று முழக்கமிட்டனர். முரசுகள் வெற்றி முழக்கமிடத் தொடங்க பாண்டவப் படை வில்களையும் வேல்களையும் வானில் தூக்கி எறிந்து கூச்சலிட்டது. அபிமன்யு, வென்றேன், ஆம், நான் வென்றேன், இனி கொன்றே தீர்வேன், தொடர்க, தொடர்க என்றான். யுயித்சு பற்களைக் கடித்து, இளவரசே, நாம் அவரை வெல்லவில்லை. பொய்ச்செய்தியை கூறுவது அரசகுடி வீரர்களுக்கு அழகல்ல என்றான். அபிமன்யு கூரம்பு ஒன்றை ஓங்கியபடி, நோக்குக, மூடா. அவர் யாரை அஞ்சி ஓடுகிறார் என்று பார். அணுவிடை நகராது எந்தையை எதிர்கொண்டவர். புவியின் பெருவில்லவரை வென்று துரத்தியவர் ஏன் பின் திரும்பி ஓடுகிறார் என்றான். போரில் பின்னடைவது அறிவும் தொடர்வது மடமையும் ஆகும் தருணங்களுண்டு என்றான் யுயித்சு. வாயை மூடு. இக்கணமே உன்னை கொல்வேன் என அம்பை ஓங்கினான் அபிமன்யு. கொல்க என யுயித்சு திரும்பி நெஞ்சு காட்டினான். அபிமன்யு ஆற்றாமையும் எரிச்சலும் விழிநீராக வழிய, செல்க, செல்க, செல்க என்று உளறலாக கூச்சலிட்டான். யுயித்சு சலிப்புடன் தலையை அசைத்தபடி தேரை பீஷ்மரின் தேரை பின்தொடர்ந்து செலுத்தத் தொடங்கினான். உடைந்து கிடந்த தேர்ச்சகடங்களின் மீதேறி சடலங்களை உடைத்துச் சென்றது அத்தேர். அப்பால் பீமன் சகுனியாலும் சலனாலும் இருபுறமும் நெருக்கப்படுவதைக் கண்டான். அவன் நேர்முன்னால் கௌரவர் 11 தங்கள் 100க்கு மேற்பட்ட மைந்தர்களுடன் எதிர் நின்றனர். இளவரசே, பீமசேனருக்கு பின்னால் பீஷ்மர் சென்றுவிடலாகாது. அவரை தடுப்பதொன்றே நாம் செய்ய வேண்டியது என்றான் யுயித்சு. ஆம், அவரை கொல்வோம் என்றபடி அபிமன்யு பீஷ்மரை தொடர்ந்து சென்று அம்புகளை செலுத்தினான். அவன் அம்புகள் அவரை எட்டவில்லை. விரைக, அம்பெல்லைகளுக்குள் அவர் இப்போதே வந்துவிட வேண்டும். விரைக என்று அபிமன்யு ஆணையிட்டான். மறுபுறம் சுருதகீர்த்தி பீஷ்மரின் வழியில் குறுக்கே புகுந்து தடுத்தான்.
பீஷ்மர் அவனை எதிர்கொண்டு தயங்கியபோது அபிமன்யு மீண்டும் அவரை அம்பு எல்லைக்குள் கொண்டு வந்தான். பிறிதொரு போர் தொடங்கியது. பீமன் சலனையும் சகுனியையும் அம்புகளால் எதிர்கொண்டபடி போரிடுவதை யுயுத்சு கண்டான். ஒரு கணமும் அஞ்சாத அவன் விசை அவர்களை அகத்துள் தயங்கச் செய்தது. அதை அவர்கள் தங்களிடமிருந்தே மறைத்தாலும் தொலைவில் அவர்களின் மொத்த அசைவில் அது தெளிவாகவே தெரிந்தது. ஒவ்வொரு கணமாக, ஒவ்வொரு அம்பாக அவர்கள் பின்னகர்ந்து கொண்டிருந்தார்கள். பின்னகரத் தொடங்கியதுமே முன்னோக்கும் உள்ளம் கூரழிய பீமனின் அம்புகளால் கௌரவ மைந்தர் விழத் தொடங்கினர். சமனும் சார்த்திரனும் குஜனும் உத்பவனும் தேர்தட்டிலிருந்து அலறி விழுந்தனர். மைந்தர் சாவதைக் கண்ட துர்முகன் வெறிகொண்டு நெஞ்சிலறைந்து கொல்க, அவனைக் கொல்க என்று அலறினான். விருத்தனும் நிர்மதனும் காஞ்சனனும் காகேயனும் உதகனும் மூர்த்தனும் விழுந்தனர். அஞ்சிக் கூச்சலிட்டபடி கௌரவ மைந்தர் ஒருவரோடொருவர் இணைந்து திரண்டனர். பீமன் தேரிலிருந்து தாவி யானையொன்றின் கழுத்துச் சரடில் தொற்றிக் கொண்டான். அவன் மேல் அம்பு தொடுத்தவர்களை யானையின் மறுபக்கம் இருந்து பெருங்கவசம் தடுத்தது. கௌரவ மைந்தரின் தேர்களின் அருகே சென்றதும் அவன் சங்கிலி கட்டப்பட்ட கதையை வீசி அவர்களின் தலைகளை உடைத்தான். குருதி சிதற தலை உடைந்து அவர்கள் தேர்களிலிருந்து விழுந்து பின் மறைந்தனர். துச்சலனும் துர்முகனும் துர்மதனும் அலறினர். மைந்தர்களே காத்து நில்லுங்கள், மைந்தர்களே காத்து நில்லுங்கள் என்று துரியோதனன் அலறினான். துர்மதனையும் துச்சலனையும் பீமன் கதையால் எதிர்கொண்டான். இருவரும் சிறிது நேரம் கூட அவனுக்கு எதிர் நிற்க இயலவில்லை. தோளில் அரை விழ துர்மதன் தேரிலிருந்து விழுந்தான். நெஞ்சுக்கவசம் நொறுங்க விழுந்த அறையால் துச்சலன் தேர்தட்டில் மல்லாந்தான். துர்முகன் அஞ்சி பின்னடைந்தான். கௌரவ மைந்தர் பின்னடைந்து விலக அவர்களை பீமன் யானை மேல் துரத்திச் சென்றான். தேர்கள் சகடம் சிக்கி நிற்க ஆனகனையும் குரகனையும் உதரனையும் குண்டனையும் சீர்ஷனையும் அறைந்து கொன்றான். அவர்களின் குருதியும் மூளைச்சேரும் அவன் மேல் தெரித்து கவசங்களில் கொழுப்பு படிய வழிந்தன. தலையை உதறி குருதித் துளிகளை தெறிக்கச் செய்து அவன் நெஞ்சிலறைந்தபடி வெறிக்கூச்சல் எழுப்பினான். பீஷ்மர் சுருதகீர்த்தியின் அணுக்கத் தேர் வீரர்கள் 7 வரை கொன்றார். அத்தேர்கள் ஒன்றுடன் ஒன்று முட்டிக் கவிழ சுருதகீர்த்தியின் தேர் முன்னகர முடியாமல் நின்றது. அபிமன்யு தொடர்க, தொடர்க என்று அலறினான். பீஷ்மரின் அம்பு அவன் தலைக்கவசத்தை சிதறடித்தது. அவன் நெஞ்சுக்கவசம் சிதற அம்பொன்று அவனை அறைந்து தேர்தட்டில் தள்ளியது. யுயுத்சு தன் தேரைத் திருப்பி பாண்டவப் படைகளுக்குள் கொண்டு சென்றான். அங்கு நின்ற பாகன் ஒருவரிடம் விரைக, மருத்துவ நிலைக்கு செல்லட்டும் தேர் என்றபடி பாய்ந்து புரவியொன்றில் ஏறிக்கொண்டான். பீஷ்மர் பீமனை நோக்கி பெரும் சினத்துடன் செல்வதைக் கண்டான். அவன் திரும்பி அவர் வருவதை பார்த்தான். என்ன நிகழ்கிறது என்பதை உணராத பித்தன் போலிருந்தான். கையில் சங்கிலியில் கட்டிய கதாயுதத்துடன் வேல்பட்டு சரிந்த யானை மேலிருந்து பாய்ந்து வேறு யானையொன்றின் மேல் ஏறிக்கொண்டான். கதாயுதம் காற்றில் இரும்பு கொண்டு சீறிப் பறக்க அவனைச் சுற்றி சுழன்றது. தேர்க்குவடுகள் உடைந்தன, தேர் மகுடங்கள் அரைப்பட்டு தெரித்தன. சுஜாதனின் நெஞ்சை கதை அரைந்து உடைத்து மூக்கிலும் காதிலும் வாயிலும் குருதி பேரிட அவனை வீழ்த்தியது. கௌரவ மைந்தர் சதமனும் அக்டோபர்ஷனும் விரூபனும் விகிர்தனும் நெஞ்சுடைந்து களம்பட்டார்கள். மைந்தர் பின்னகர்க, மைந்தர் பின்னகர்க, மைந்தரைச் சூழ்ந்து காத்துக் கொள்க என முரசு அலறியது. பீமனின் குருதிக் கோலம் கண்டு சகுனி திகைத்து வில்தாழ்த்தி தேரில் நிற்க சலன் கால் தளர்ந்து அமர்ந்தான். யானை மேலிருந்து தேர்மேல் குதித்த பீமன் நெஞ்சுடைந்து கிடந்த கௌரவ மைந்தன் கஜபாகுவினின் குருதியை 2 கைகளாலும் அள்ளி தன் முகத்திலும் நெஞ்சிலும் அறைந்தபடி வீறிட்டான். பீஷ்மர் திரும்பி அவனை நோக்கியதும் சீற்றம் கொண்டு உருமியபடி தேரைத் திருப்பி அவனை நோக்கி செல்ல ஆணையிட்டார். பீமன் பீஷ்மரை நோக்கி வாய் விரித்து பற்கள் தெரிய வருக, வருக என்று கூவியபடி தேர்தட்டிலிருந்த வில்லை எடுத்து நாணேற்றினான். அக்கணம் ஊடே புகுந்த சாத்யகியின் அம்புபட்டு விஸ்வசேனர் தலையருந்து அமரபிடத்தில் அசைந்து பக்கவாட்டில் விழுந்தார். தோலிணைப்பில் தொங்கிய அவருடைய தலை தேர்ப்பிடத்தில் அரைந்து கீழே தொங்கியது. பீஷ்மர் தேரிலிருந்து பாய்ந்து புரவிமேல் கால் வைத்து ஏறி பறவை என பறந்து பிறிதொரு தேரின் விளிம்பில் தொற்றி வில் பூட்டி நான் இழுத்தார்.
பீமன் அவர்மேல் அம்புகளை சீர வைத்தபடி நேர்முன்னால் வந்தான். பீஷ்மரின் வில் சீற்றத்துடன் மேலெழுவதை யுயித்சு கண்டான். ஆனால் மறுகணம் அவர் தோள் தளர்ந்து வில் தாழ்த்தினார். கையிலிருந்து அம்பு செயலற்று தழைய பீஷ்மர் தேர்தட்டில் அசையாது நின்றிருந்தார். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.